மற்ற தலைவர்கள் எல்லாம் மாணவர்களின் புத்தக பையை பார்த்தபோது மாணவர்களின் இறைப்பையை பார்த்த ஒரே தலைவர் எங்கள் காமராஜர். காமராஜர் ஒரு நாள் மகிழுந்திலே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். காமராஜர் அந்த மகிழுந்திலிருந்து இறங்கி அந்த பையனிடம் சென்று, கண்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா என்று கேட்டான். உடனே அந்த சிறுவன் பதில் சொன்னான், பள்ளிக்கூடத்திற்கு போனா யார் எனக்கு சோறு போடுவா? நீங்களா சோறு போடுவீங்க என்று கேட்டார். அப்பொழுது காமராஜர் பதிலளித்தார், சோறு போட்டால் வருவியா என்று கேட்டவுடன் அந்த சிறுவனும் சொன்னான், பார்க்கலாம் பார்க்கலாம், முதல்ல செய்றீங்களான்னு பார்க்கலாம் என்று கூறினான். அதே எண்ணத்தோடு மகிழுந்தில் ஏறிய காமராஜர் சென்னைக்கு சென்றார். அப்பொழுது உதித்ததுதான் மதிய உணவு திட்டம். சென்னைக்கு சென்று அங்கிருக்கும் சுந்தரவடிவேலையாவிடம் சென்று, ஐயா, நம்ம பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம் போடலாமா என்று கேட்டார். உடனே சுந்தரவடிவேலையா கூறினார், செய்யலாம், ஆனால் நம்மிடம் அவ்வளவு நிதி இல்லையே என்று கூறினார். பரவாயில்லை, ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் கையேந்தி பிச்சை எடுத்தாவது இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவேன் என்று கூறினார். உடனே அங்கிருக்கும் எல்லா மக்களும் திரண்டு வந்து, ஐயா, நீங்க ஏன் ஐயா கையேந்த வேண்டும்? நாங்கள் உங்களுக்காக பணத்தையும் பொருளையும் தருகின்றோம் என்று கூறி பணத்தையும் பொருளையும் வாரி வாரி தந்தார்கள். மக்கள் திட்டமாக மாறியது மதிய உணவு திட்டம். காமராஜருடைய உதவியாளர் காமராஜர் கிட்ட வந்துட்டு, ஐயா, இங்க விண்ணப்பங்கள்ல இருக்கு, அதுல கல்லூரி மேல் படிப்பு படிப்பதற்கு தேர்வுகளை நீங்க செய்ய வேண்டும் என்று அந்த கட்டை அவர் கையில் கொடுக்கின்றார். அந்த விண்ணப்பங்களை அவர் 2 நிமிடத்தில் தேர்வு செய்து விடுகிறார். உடனே உதவியாளர் கேட்கின்றார், ஐயா, இதை நீங்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டவுடன் காமராஜர் பதிலளிக்கின்றார், பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் யாரெல்லாம் கை நாட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கு இந்த இடத்தை தாருங்கள், படித்து உயரட்டும் என்று கூறினார் காமராஜர். காமராஜருடைய கட்சிக்காரர் வந்து, ஐயா, நீங்கள் செய்யும் அனைத்து நல்லதையும் சுவரொட்டியாவது ஒட்டலாமே என்று கூறினார். உடனே காமராஜர் பதிலளித்தார், சுவரொட்டியா? நீ உன் வீட்டில் உங்க அம்மாவுக்கு சோறு போடுறியா என்று கேட்டார் காமராஜர். உடனே அவரும், சோறு போடுகிறேன், ஆமாம் ஆமாம் என்று கூறியவுடன் காமராஜர் பதிலளித்தார், அதை நீ எடுத்து சுவரொட்டியாக ஒட்டுவியா? இல்லை அல்லவா? அது போலத்தான் இதுவும். நான் என் தாய்க்கு செய்வது போல் இதை நினைத்து செய்து கொண்டிருக்கிறேன், கெடுக்காதே என்று கூறினார் காமராஜர்.